கிராம வாக்காளர் பிரதி மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலிலே மதசார்பற்ற கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே பெருவாரியான வாக்கினை அளித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என முதற்கண் உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். போன முறை எனக்கு அதிகமாக ஓட்டு போட்டு நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சதால் தான் எனக்கு முதலமைச்சர் துணை சபாநாயகர் பதவி கொடுத்தாருன்னு அதுக்கு உங்களுடைய அன்பான ஆதரவு தான் காரணம். நம்ம தொகுதியிலேயே அதிகமாக ஓட்டு போட்டவங்க ராஜந்தாங்கல் கிராமத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் மேல் நீங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக எனக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள். அதே மாதிரி நாங்கள் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் கட்டி கொடுத்தோம், 4 கிளாஸ் ரூம் இன்னைக்கு கட்டி கொடுத்துருக்குறோம். அதே போல் ராஜந்தாங்களுக்கு சிமெண்ட் சாலை பண்ணியிருக்கோம், சந்தையை சீர்படுத்தியிருக்கிறோம். இன்னும் குடிதண்ணீர் இப்போ ராஜந்தாங்களுக்கு குடிதண்ணீர் வருவதற்கு இப்போ புதுசாக 15 கோடி ரூபாயில் அந்த பைப்பு ஏற்கனவே அந்த பைப்லாம் மாற்றி இப்போ நேரடியாக அங்கே தண்ணி வர காற்றுங்களோட தண்ணி வர்றதுக்கான படி வேலை நடந்துட்டே இருக்குது. விரைவில் அதெல்லாம் தண்ணி உங்களுக்கு வந்துடும். ராஜந்தாங்களுக்கு இப்படி பல்வேறு பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் அதே 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்தது, அப்போ ஏதாவது நடைபெற்றதா என்பதை ராஜந்தாங்கல் மக்கள் தான் எண்ணி பார்க்கணும். இன்றைக்கி இங்கே அந்த ஸ்கூலும் ஆரம்ப பள்ளியும் புதுசாக இப்போது கட்டி திறந்திருக்கிறாங்க. ஆக இவையெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு கிடைத்திருக்கிற நன்மைகள். நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னார், நாம் வெற்றி பெற்றால் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை தருவேன்னு சொன்னார். நாங்கள் 1000 ரூபாய் உரிமை தொகை தந்துருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி சொன்னார், தரமாட்டாங்கன்னு சொன்னார், ஆனால் தந்துருக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்கள் தான் அதிகமாக கஷ்டப்படுறவங்க. உலகத்திலே பெண்கள் தான் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த பெண்களுடைய உழைப்பை யாரும் மதிக்கிறது இல்லைன்னு உலக பொருளாதார மேதை அமிர்தா சென் சொன்னார். யார் உலகத்திலே அந்த பெண்களுடைய உழைப்பை மதித்து உரிமை தொகை தருகிறார்களோ அவங்க தாண்டா சிறந்த நாடுன்னு சொன்னார். அதை ஏற்றுக்கொண்ட நம்முடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை, அதாவது உதவி தொகைன்னு கொடுக்கல, உரிமை தொகை, உங்கள் உழைப்புக்கு உரிமை தொகைன்னு இந்த 1000 ரூபாயை கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உரிமை தொகை நிறுத்துறதுக்கு மோடியோட ஆள் ஒருத்தன் டெல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டான். அந்த நீதிபதி மேலே உட்காந்துன்னு சொன்னால், நான் 1 மாதத்தில் இந்த கேஸை முடித்து தமிழ்நாட்டில் இருக்கிற உரிமை தொகையை கொடுக்க விட மாட்டேன்னு சொன்னான். அன்றைக்கி ராத்திரியே உங்களுக்கு 5000 ரூபாய் எல்லாருக்கும் நாங்கள் போட்டோம். முதலமைச்சர் 3000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, 2000 ரூபாய் கோடைக்குன்னு சொல்லி 5000 ரூபாய் அடிச்சு தள்ளிட்டோம். இப்போ என்ன, மோடி தோத்துட்டான், தளபதி ஜெயிச்சுட்டார். இதை நல்லா நினச்சி பார்க்கணும். இப்போ பிஜேபிக்காரன் கேஸை வாபஸ் வாங்கிட்டான். ஏன்னா அந்த பணத்தை நாங்கள் கொடுத்துட்டதால இப்போ அவன் கேஸை வாபஸ் வாங்கிட்டான். ஸ்டே வாங்கி கொடுக்க முடியாமல் போயிடுச்சேன்னு அவன் வருத்தப்படுறான். ஆக இதெல்லாம் வாக்காளர்கள் நீங்கள் எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் கட்டணம் இல்லாமல் டவுன் பஸ்ஸில் பெண்கள் போகிறதுக்கு இந்தியாவிலேயே முதலாக தமிழ்நாட்டில் தான் கட்டணம் இல்லாமல் பெண்களுக்கு பேருந்து வசதியை கொடுத்தார். கல்லூரியில் படிக்கிற பெண்ணுக்கு இப்போ மாதம் 1000 ரூபாய் அக்கௌண்ட்லேயே போகக்கூடிய புதுமை பெண் திட்டம். அதே போல் ஆண் பிள்ளை படித்தா அவனுக்கு 1000 ரூபாய் போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை படிக்கிற குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது, தமிழ்நாட்டில் தான் காலை சிற்றுண்டி வழங்குகிறோம் என்பதை நீங்கள் எண்ணிப்பாங்க. இப்போ நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டாரு, இந்த 1000 ரூபாயை 2000 ரூபாயை உயர்த்துதல் வழங்குவேன்னு சொல்லிட்டாரு. அதே போல கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் 1500 ஆக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதே போல 5ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் காலை சிற்றுண்டி தரேன்னு சொல்லிட்டாரு. அதே போல நம்ம முதியோர்களுக்கு 2000 ரூபாய் வரைக்கும் உதவி பணம் தருவேன்னு சொல்லிட்டாரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு 2500 ரூபாய் மாசம் தருவேன்னு சொல்லிட்டாரு. இப்படி விவசாயிகளுக்கெல்லாம் நாங்கள் இலவச மின்சாரம் கொடுத்தோம். இப்போ இலவசமாக மோட்டார் கொடுக்குறோம் எல்லாருக்கும், எல்லா விவசாயிகளுக்கும் இலவச மோட்டார் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். இப்போ கலைஞர் கனவு இல்லைன்னு 2 லட்சம் வீடு கட்டிக்கிறோம். ஆனால் இன்னும் 5 வருஷத்தில் 10 லட்சம் வீடு கட்ட போகிறோம். யாருக்கும் வீடு இல்லைன்னு சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் வீடு கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் தர இருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். இதில் இல்லத்தரசின்னு ஒரு திட்டம், அதாவது 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் முதலமைச்சர் ஆனவுடனே தளபதி வீடு வீடாக வந்து கொடுத்துருவோம். நீங்கள் அதை கொடுத்து எந்த கடையில் ஒன்றாலும் எந்த பொருளை எதை ஒன்றாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம தலைவர் கலைஞர் இருந்தபோது தான் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தோம். இன்றைக்கும் உங்கள் வீட்டில் 20 வருஷமாக ஓடிங்குது. நீங்கள் அதில் தான் சீரியல்லாம் பார்த்துக்கிறீங்கன்னா நாங்கள் கொடுத்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி தான். ஆனால் அதே அதிமுக ஆட்சியில் கொடுத்தா மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு எல்லாம் காயலாங்கடைக்கு போகிறத தவிர ஏதாவது ஒன்று ஓடிச்சா? அவ்வளோ ஊழல் பண்ணி 2 அமைச்சர் ஜெயிலுக்கு போனால், ஜெயலலிதா உடைய தோழி சசிகலா 4 வருஷம் ஜெயிலில் இருந்தான்னா அதிமுக என்பது ஊழல் கட்சி என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துடக்கூடாது.
ஆகவே அதிமுகவை இந்த யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற வகையிலே தான் ஊழல் பண்ணதுல நீங்க முதலிடத்தை வைக்கிற கட்சி, தண்டனை பெற்ற கட்சி அந்த கட்சி தான். ஆகவே வாக்காளர்கள் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இப்போ 100 நாள் வேலை திட்டத்தை மோடி குறைக்கிறதுக்காக அதோட பேர் மகாத்மா காந்தி பேரில் இருந்துச்சு. அந்த மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டான். வி ராம்ஜின்னு அதுக்கு பேரை வச்சுட்டான். ராமர் பேரை வச்சானா வடநாட்டில் ஏற்றுக்குவோம். ஆனால் நம்ம காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, அந்த காந்தி பேர் எடுத்தால் நம்ம ஒத்துக்குவோமா? நீங்கள் பார்க்குறங்க, இன்னைக்கு காந்தி இல்லைன்னா நம்ம நாடு விடுதலை ஆகிருக்காது. இன்னைக்கு காந்தி இல்லைன்னா இந்த ஆள் இன்னைக்கு இந்த நாட்டுக்கு பிரதமராக இருக்க முடியாது. அப்படி பண்ண அந்த காந்தி பேரையே எடுத்துட்டு நீ வேற பேரை வச்சிருக்கன்னா நீ எவ்வளோ மோசமான ஆளு என்பதை நீங்கள்லாம் எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு எடப்பாடி அவர் கூட தான் சேர்ந்துருக்கிறாரு. எடப்பாடியுடைய ஆட்சி மக்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஆட்சி. அடுத்து ஒருத்தன் வந்தானா இவன் துள்ளுக்கூட்டு போலையான்னு அந்த பக்கம். நான் இந்த ஊரை சேர்ந்த நாரையூரிய சொந்த ஊர், நான் இந்த தொகுதியை சேர்ந்தவன். இவன் வெளியூர்ல இங்கே நிற்கிறான். அப்படியாப்பட்டவெல்லாம் ஜெயிச்சானா இந்த பக்கமே திருப்பி பார்க்க மாட்டான். ஆகவே யாருக்கு ஓட்டு போட்டால் நமக்கு நன்மைன்னு நல்லா யோசித்து பார்க்கணும். யாருக்கு ஓட்டு போட்டால் நம்ம பகுதி மக்களுக்கு வளர்ச்சி வருவேன்னு. தலைவர் கலைஞருடைய ஆட்சியும் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி தான் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆட்சி. அந்த ஆட்சி மீண்டும் வளர்வதற்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. கொஞ்சம் வழி விடுங்க ஐயா, கொஞ்சம் நோடுங்க. கொஞ்சம் வழி விடுங்க ஐயா, கொஞ்சம் நோடுங்க. போப்பா, போ போதுப்பா, ஆ வேண்டிப்பா.